தமிழ் கம்பராமாயணத்தை தமிழ்ல சொல்லிட்டு அதோடைய ஆங்கிலத்தில் அதோடைய அர்த்தத்தை சொல்லி கர்நாடக ராகங்கள் மூலமாகவும் என்னோட சேர்ந்து முடிகொண்டான் ரமேஷ் அவர்கள் வீணை வாசிக்க, தீபக் பரமேஸ்வரன் அவர்கள் சாரங்கி இசைக்க. ஏன்னா சாரங்கியும் கர்நாடக சங்கீதத்திலையும் ரொம்ப ரேரா தான் உள்ளவர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க போறோம். எல்லா இசை ரசிகர்களும் தமிழ் ஆர்வலர்களும் அண்ட் இங்கிலீஷ்ல கம்பராமாயணத்துடைய டிரான்ஸ்லேஷன் கேட்கணும்னு ஆசைப்படுறவங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு நாங்கள் தாழ்மையாக கேட்கிறோம். ஆமாங்க, இது கம்பராமாயணம் தமிழ்ல தான் இது வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். எல்லாரும் தமிழ்ல தான் பேசுவாங்க. கம்பராமாயணத்துடைய போயிட்ரி அந்த பாட்டை சொன்னா எல்லாருக்கும் புரியாது. அதை தமிழ்ல கூட நம்ம சிம்பிள் தமிழ்ல சொன்னாதான் ஜனங்களுக்கு புரியும். அந்த மாதிரி சிம்பிள் தமிழ்ல சொல்றதையே ஆங்கிலத்தில் சொல்லணும். அப்போ இங்கிலீஷ்ல நம்ம சொன்னோம்னா டிரான்ஸ்லேஷன் தான் அது. அதே வேர்ட்ஸை இன்னொரு போய்ட்ரியா எழுதலை இங்கிலீஷ்ல. அந்த சீனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணி எதுக்காக அந்த பாட்டு அந்த நேரத்துல கம்பன் மனசுல என்ன இருந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண உடனே சிக்கி குறிச்சிரன் அது ஒரு பாட்டா பாடுவான். ஸோ முதல்ல தமிழ்ல போய்ட்ரியை சொல்லுவோம், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல அதோடைய அர்த்தத்தை சொல்லுவோம், அந்த சிச்சுவேஷனை பத்தி அந்த சீனை பத்தி சொல்லுவோம். கம்பராமாயணமே எல்லாம் ஒரு நாடகம் தான், சீன் தான், அதை சொல்லுவோம். அதுக்கப்புறம் மியூசிக் வடிவில் அது கேட்போம். ஃப்ரீ என்ட்ரி தான், எல்லா ஆடியன்ஸும் வரணும்னு தான் இது. ஆல் ஆர் வெல்கம். கர்நாடக இசை ரசிகர்கள், தமிழ் ஆர்வலர்கள், அப்புறம் ஆங்கிலத்துல கம்பனை கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க அத்தனை பேரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, வந்து ரசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஃப்ரீ என்ட்ரி, எல்லாருக்கும் ஃப்ரீ என்ட்ரி.